ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முன்பு ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். படுகொலையை கண்டித்து ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை வைத்திருக்கும் மருத்துவமனை முன்பு ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் எல்லாம் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடலை வாங்கவும் மறுத்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறதா? பூங்குழலி, பேச்சுவார்த்தை தற்போது காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நபர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரதானமாக போக்குவரத்து அதிகமாக செல்லக்கூடிய இந்த சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது, பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும், எனவே இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தற்போது தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையில் அவர்கள் சமரசம் ஏற்படுவது தெரியவில்லை. தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது முக்கியமான ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. பிராட்வே பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடிய இடம், அதே போல சென்ட்ரல் ரயில் நிலையம் எதிர்க்கக்கூடிய ஒரு இடம், ராஜீவ்காந்தி மருத்துவமனை பிரதான மருத்துவமனை நுழைவாயில் இருக்கக்கூடிய இடத்தில் போராட்டத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் முற்றிலுமாக இந்த பகுதியிலிருந்து வாகனம் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் போக்குவரத்தை சரி செய்து போக்குவரத்தை இயக்குவதற்கான முயற்சியில தொடர்ந்து காவல்துறையானது ஈடுபட்டு வருகிறார்கள். பிராட்வே பேருந்து நிலையத்தில் வரக்கூடிய வாகனங்கள் மாற்று வழியில் இயக்க திட்டமிட்டு அந்த பணிகளை காவல்துறையினர் செஞ்சு வருகிறாங்க. அதே போல பூந்தமல்லி கீழ்ப்பாக்கம் பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனத்தை மாற்று வழியில் சென்று பிராட்வே பேருந்து நிலையத்துக்கு செல்லக்கூடிய வகையில தொடர்ந்து அந்த பணிகளை காவல்துறை செஞ்சுட்டு வர்றாங்க. இவருடைய முக்கியமான நோக்கம், இவருடைய தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவது, இதுல முழுமையான விசாரணை செய்ய வேண்டும், உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்து அவர்கள் விரைவில் தண்டிக்கக்கூடிய வகையில காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையை வச்சிருக்காங்க. மற்றொரு புறம் இதில் தொடர்புடைய 8 நபர்கள் முக்கிய குற்றவாளிகள், நான் தான் இந்த சம்பவத்தை செய்தேன் என்று காவல் நிலையத்தில் ஆஜராகி தற்போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தொடர்ந்து அந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொண்டு பல்வேறு தகவல்களை காவல்துறையினரிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஆண்டு ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட அதே நாளில் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக அவர்கள் ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் கொடுக்கப்பட்டதாக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த கொலை சம்பவமாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகள் அவருடைய குடும்பத்தினர் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஒரு அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த செய்தி ஒரு அண்மை செய்தியாக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், முழுமையாக விசாரணை தேவை. மாநில அரசு தற்போது 8 பேர் சரணடைந்திருக்கிறார்கள், அவர் உண்மையான குற்றவாளிகள் இல்லை. இந்த வழக்கை, இந்த கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த போராட்டத்தின் காரணமாக இந்த பகுதியினுடைய மக்கள், வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிண அறையில் தொடர்ந்து அமர்ந்து கோஷங்கள் எழுப்பி வந்திருந்தன. உட்புறமாக தற்போது மருத்துவமனையிலிருந்து வெளியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இங்கிருந்து உடல்கூறு பரிசோதனை முழுமையாக தற்போது நிறைவு பெற்று அந்த வீட்டுக்கு எடுத்துச் செல்ல பணிகளை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் இந்த நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தின் காரணமாக முற்றிலுமாக இந்த சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த விசாரணை விரிவடையும் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். அதுபோல இந்த வழக்கும் விரைவாக விசாரிக்கப்பட்டு தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். இருந்தும் இவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை வாங்க மறுத்திருக்கிறார்கள். சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்ப இவ்வளவு விசாரணை வழக்கு வேகமாக நடந்து கொண்டிருக்க சூழலில் அவர்கள் சிபிஐ விசாரணை கோரக்கூடிய காரணம் என்ன? இந்த சம்பவம் குறித்து அவர் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங். கிட்டத்தட்ட 17 ஆண்டு காலம் இந்த கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக இருந்து செயல்பட்டு வந்திருக்கார். இன்று உத்தரப்பிரதேசத்தில் முக்கியமான கூட்டத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் அவர் கட்சியில் திட்டமிட்டிருக்கார்கள். அவர் இன்று 9 மணிக்கு சரியாக உத்தரப்பிரதேசம் செல்வதற்கான அந்த விமான டிக்கெட் எல்லாம் முன்பதிவு செய்ததாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஒரு 17 ஆண்டு காலம் ஒரு கட்சியினுடைய, தேசிய கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு மாநில தலைவராக இருந்து செயல்பட்டிருக்கிறார். பல்வேறு விஷயங்களை அவர் கையாண்டிருப்பார்.
இருப்பினும் இப்படிப்பட்ட நிலையில இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. காவல்துறையினர் விரைந்து இந்த விசாரணையை மேற்கொண்டதாலும் 8 பேர் இந்த வழக்கில் ஆஜராகி இருக்கிறார்கள். நான் தான் இந்த சம்பவத்தை செய்தேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவரிடம் விசாரணைகளை நடத்தியும் அவர்கள் பல்வேறு தகவலை இதற்கு முன்பாக குறிப்பிட்டேன், அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை ஒரு புறம் இருந்தாலும் தற்போது இவர்கள் இந்த வழக்கை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்கள் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது, உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும், அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோஷங்களை வலியுறுத்தி அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோஷங்களும் தொடர்ந்து தமிழக அரசையும் அது குறிப்பிட்டு அந்த ஆட்சியாளரை விமர்சனம் செய்யக்கூடிய வகையில தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். முழுமையான இந்த வழக்கை விசாரித்து உண்மை குற்றவாளியை கண்டறிய வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி வருவதை காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் உத்தரவாதம் தருகிறார்கள், அவர்களை பிடித்து விட்டோம், அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறோம், உண்மை குற்றவாளிகளை கண்டிப்பாக கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று அவரிடம் உத்தரவாதம் கொடுத்து வருகிறார்கள். இருப்பினும் சாலை மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதி அவர்கள் இங்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளும் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்த மருத்துவமனையிலிருந்து பெரம்பூர் செல்லக்கூடிய அந்த சாலையில் செல்லக்கூடிய எந்த வழியில் அவருடைய வாகனம் உடல் எடுத்து செல்லக்கூடிய வாகனம் எந்த வழியில் செல்ல இருக்கிறது, அந்த வழிகளில் முழுவதுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தற்போது உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த போராட்டத்தின் காரணமாக முற்றிலுமாக இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்படவில்லை. தற்போது முதல் முறையாக இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது மருத்துவமனைக்கு முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அவருடைய ஆதரவர்கள், தொண்டர்கள் என கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே காவல்துறையினர் போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். உண்மை குற்றவாளியை நாங்கள் கண்டறிவோம், அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று தொடர்ந்து வலியுறுத்தி அவரிடம் கூறி வருகிறார்கள். இருப்பினும் அவர்கள் அதில் காதில் வாங்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியை தான் பார்த்திருக்கிறோம். அவர்கள் பிரதானமாக ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள், இவர்கள் உண்மை குற்றவாளி இல்லை, இந்த குற்றவாளிகள் மீது இந்த வழக்கை சிபிஐ எடுத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும், அப்படி இருந்தால் மட்டுமே முழுமையான விசாரணையை எங்களுக்கு தெரிய வரும் என்று அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கையை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே காவல்துறை இந்த விஷயத்தில் என்ன முடிவு செய்ய என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கு இடைப்பட்ட காலத்தில் போக்குவரத்து என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இருப்பினும் மாற்று வழியில் வாகனங்களையும் பேருந்துகளையும் இயக்குவதற்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிரதானமாக ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு நோக்கி வரக்கூடிய பேருந்துகள், வாகனங்கள், அதே போன்று பிராட்வே பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய வாகனங்கள், பேருந்துகள் அனைத்தும் மாற்று வழியில் இயக்குவதற்கான பணிகளை தொடர்ந்து நடைபெற்று பேருந்துகள் இயக்கி வரக்கூடிய காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பூங்குழலி, 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களே முன்பகை காரணமாகத்தான் இந்த கொலையை அரங்கேற்றியதாக வாக்குமூலமும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாம் கூறி வருகிறார்கள். அதற்கு காரணம் ஏதாவது அவங்க சொல்றாங்களா? பேச முடிந்ததா அவர்களிடம்? இதுக்கு முன்னே குறிப்பிட்டது போலதான் பூங்குழலி, அவர் நீண்ட நாட்களாக இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார். அவர் பல்வேறு விஷயங்கள்ல கையாண்டிருப்பார். சென்னை மட்டும் கிடையாது, தமிழகம் முழுவதுமே பல்வேறு விஷயங்களை கையாண்டிருப்பார். அதே போல ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இருப்பதற்காக மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் கையாண்டிருப்பார். இங்கும் அவர் பல்வேறு பிரச்சனைகள் அவருக்கு இருக்கிறது, அவர் மீதும் பல வழக்குகள் இருக்கிறது. இனிமே இவருக்கு மற்றொரு சம்பவங்கள் இருக்கலாமா என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், காரணங்கள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை, இந்த கொலை சம்பவத்தை பொறுத்தவரை முழுமையான விசாரணை தேவை என்று அவருடைய குடும்பத்தாரும் பகுஜன் சமாஜத்துடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவரோடு வேண்டுகோளை வைக்கிறார்கள். இருப்பினும் இந்த சம்பவத்தை நாங்கள் தான் செய்தோம், இந்த கொலை சம்பவத்தை நாங்கள் தான் செய்தோம், இந்த என்னுடைய ஆற்றல் சுரேஷ், ஆற்காடு சுரேஷ் அவர்கள் கொலை சம்பவம் நடந்து ஒரு வருடத்தில் மற்றொரு சம்பவம் தற்போது நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பிறந்த நாள் அன்றே நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று அவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். சில ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய பிறந்த நாள்ல இந்த கொலையை நாங்கள் நடத்தியிருக்கோம் என்று அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள்.
ஒரு நேரடியாக வந்து வாக்குமூலம் கொடுத்த ஒரு புறம் இருந்து விசாரணை ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு சந்தேகம், இவர்கள் உண்மையான குற்றவாளி கிடையாது, எனவே அவர்கள் மீது உரிய விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். அது ஒரு புறம் காவல்துறை செய்தாலும் உண்மை குற்றவாளிகள் கண்டறிய வேண்டும் என்று தொடர்ந்து இவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு காவல் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பது, அவருடன் பேச்சுவார்த்தை செய்வது என்பது தொடர்ந்து அவர்கள் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் இந்த நாம் குறிப்பிட்ட போல இந்த காலகட்டத்தில் இந்த குறிப்பிட்ட இந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய நேரங்கள்ல தொடர்ந்து இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. உடல் கூறு பரிசோதனை வந்து நிறைவு பெற்றிருக்கிறது. உடலை வாங்கிச் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மருத்துவமனை நிர்வாகம் காவல்துறை இணைந்து செய்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து குடும்பத்தார்கள் கையொப்பமிட்டு வாங்கிச் செல்லலாம். எனவே வாங்கிச் செல்லும் இடைப்பட்ட அந்த தூரத்தில் வந்து எந்த ஒரு கடைகளுக்கோ வாகனங்களுக்கோ எந்த ஒரு இடையூறு ஏற்படுத்தாத வகையில அந்த உடல் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு எடுத்து சென்று நல்லடக்கமோ இறுதிச் சடங்கு செய்யக்கூடிய வகையில காவல்துறை தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் தொடர்ந்து சொல்வது சம்பந்தப்பட்ட நபர்கள் ஆஜராயிருக்கிற நபர்கள் இந்த கொலையை செய்யக்கூடிய வாய்ப்பு குறைவு, எனவே உண்மை குற்றவாளியை கண்டறிய வேண்டும் என்று அவர்கள் வந்து சொல்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரை காவல்துறையில் எப்படி கையாள வேண்டும் என்பது பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா உணர்வுபூர்வமாக அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று ஒரு ஆவேசத்தில் தற்போது சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த சம்பவத்தில் ஒரு புறம் நடந்தாலும் இங்க இந்த சாலையில் பயணிக்கக்கூடியவர்கள், மருத்துவமனை செல்லக்கூடியவர்கள், நோயாளிகள், வரக்கூடிய நோயாளிகள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்காலும் மற்றொரு புறம் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக பல வருடங்களாக அவர் இருந்ததன் காரணமாக பல்வேறு தரப்பிலிருந்து அவருக்கு பகை இருக்கலாம். இதனால் வேறு விதமான காரணங்கள் இருக்கும், குற்றவாளிகள் வேறு யாராக கூட இருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தில் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிபிஐ விசாரணையையும் அவர்கள் கோரியிருக்கிறார்கள். இது கட்சி நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்களினுடைய கூற்றாக இருக்கிறது. குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க? குடும்பத்தினர் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குடும்பத்தினருக்கு வீட்டில் வாசலில் நிற்கும் போது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. உணவு டெலிவரி செய்வது போல வருகை தந்து இந்த சம்பவத்தில் அரங்கியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீபத்தில் தான் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. எனவே அவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். அவருடைய உறவினர்களுடைய குடும்பத்தார்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். நேரடியாக மருத்துவமனைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். உடற்கூறு பரிசோதனை செய்வதற்கான இடத்திற்கு வந்து அவர்கள் மற்றும் கட்சியுடைய நிர்வாகிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் வந்து வந்திருக்கிறார்கள். கலந்து பேசி ஒரு முடிவெடுத்து தற்போது அவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவம் யார் செய்தது? நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார். பல்வேறு பிரச்சனைகள், அவருக்கு எதிர்ப்புகள் இருந்திருக்கலாம். எனவே எந்த மாதிரியான அவர்கள் வந்து சம்பவத்தில் எந்த ஒரு வழக்குக்கு எந்த ஒரு பிரச்சனைக்கு அவர் இந்த இது போன்ற ஒரு சம்பவத்திற்கு ஆளாகி இருக்கிறார் என்று முழுமையான விசாரணை தேவை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே இதற்கான சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் குடும்பத்தினர்கள் வந்து பேச முயற்சித்தாலும் குடும்பத்தினுடைய இரத்த உறவு சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நேரடியாக பேசும் பொழுது தொடர்ந்து இந்த இறுதிச் சடங்கு எப்படி செய்வது, இறுதிச் சடங்கு யார் யார் பங்கேற்பார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள். தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பகுஜன் சமாஜ்வாதியுடைய மாநில கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடியவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். வீட்டின் எதிரே இருக்கும் பொழுதே இந்த சம்பவம் அரங்கேறிக்கிறது. எனவே அவரிடம் எப்பொழுதுமே ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றாலும் சரி, அவர் ஒரு பொது இடத்துக்கு சென்றாலும் சரி, அந்த கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் படைசூழல் தான் அவர் வந்து எப்போதுமே செல்வார். ஆனால் வீட்டில் இருக்கும்போது சாதாரண உடையில் இருந்திருக்கும் பொழுது, சாதாரண ஒரு இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே வந்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியிலும் அச்சத்திலும் இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. காவல்துறையினர் வந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறார்கள், வழக்கு என்ன மாதிரி பதிவு செய்ய போகிறார்கள், குறிப்பாக 8 பேர் வந்து சரணடைந்திருக்கிறார்கள். அவர்கள் விசாரணை செய்து பல்வேறு தகவலை இதற்கு முன்பாக நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். இவர்களும் செய்தார்களா, இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார், எந்த வழக்குக்காக இவர் வந்து இன்னும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், அவர் வந்து வேற மாவட்டத்தை சேர்ந்தவர்களா, இது பின்னணி என்னென்ன இருக்கிறது என்பது தொடர்பாக தொடர்ந்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு உரிய விசாரணை செய்வார் என்று ஒரு புறம் இருந்தாலும், இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது
சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பூங்குழலி. ஆம்ஸ்ட்ராங்கினுடைய ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை சீர் செய்வதற்காக காவல்துறையினர் போராடிக் கொண்டிருக்கிறார்கள்.